Class 12 Physics Current Electricity Example 2.9. Calculate the equivalent resistance in the following circuit and also find the values of current I, I1, I2 in given circuits. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் I1, I2 இதோட வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டட் இன் பேரலல், ரெசிஸ்டன்ட் கனெக்டட் இன் சீரீஸ்னால் இந்த ஃபார்முலா, அதே ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல்னால் இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷன்ஸ், ஸோ அதனால் நான் இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 1/RP விச் இஸ் ஈக்குவல் டு 1/, ஸோ இங்கே வந்து 4 and 6 ஓம் இருக்குது. ஸோ அப்போது 4 + 1/6. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இன்டூ பண்ணிக்கிறேன், அதாவது எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போது 1/RP விச் இஸ் ஈக்குவல் டு 6 + 4 டிவைடட் பை 24 வரும். ஸோ அப்போது 1/RPயோட வேல்யூ வந்து 10/24. இதை வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணோம். அப்போது 1/RPயோட வேல்யூ 5/12 வருது. அப்போ ரெசிஸ்டர் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னா இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ 12/5 வரும். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா, ஸோ இதான் நம்மளோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து I1, I2 கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரலல் கனெக்ஷன், அப்போது வோல்டேஜ் அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் I எழுதுகிறேன். ஸோ I அப்படின்றது I1 + I2. ஸோ இப்போ வந்து I1 and I2 நம்ம கண்டுபிடிச்சிட்டு டேரெக்டாக ஆட் பண்ணோன்னா ஐயோட வேல்யூ வரும். இப்போ I1ன்றது V/R1 எழுதிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சேம். ஸோ அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா 24 வோல்ட். ஸோ அப்போது 24 டிவைடட் பை R1ஓட 4. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 6 வருது. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ 6 ஆம்பியர். இப்போ I2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே ஃபார்முலா I2 கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து 24, R2ஓட வேல்யூ நம்ம பார்த்தோம் 6. ஸோ R2ஓட வேல்யூ டயக்ராமில் கொடுத்துருக்காங்க 6. ஸோ அப்போ I2ஓட வேல்யூ டிவைட் பண்ணோன்னா 4 ஆம்பியர் வருது. I1, I2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ I கண்டுபிடிச்சிடலாம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு 6 + 4. இப்போ ஐயோட வேல்யூ நம்மளுக்கு 10 ஆம்பியர். ஸோ அவங்க கேட்டிருக்க I1 and I2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.